போர் வேற அடிக்குது. நம்ம ஏதாவது கிராஃப்ட் செய்யலாமா? கிராஃப்ட்னா வேணாம், வேற ஏதாவது புதுசா சொல்லுங்க. என்னப்பா எப்போ பார்த்தாலும் கிராஃப்ட்னு ஸ்கூல்லையும் கிராஃப்ட் இங்கேயும் கிராஃப்ட், ஏதாவது புதுசாக சொல்லுங்க. இந்த ரோசி வேற வரேன்னு சொன்னா, இன்னும் அவளை காணமே. என்கிட்ட செஸ் போர்டு இருக்கு, அது வேணா வச்சு விளையாடலாமா? இதுதான் எங்க அப்பா புதுசா வாங்கி கொடுத்த செஸ் போர்ட்பா. எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குது. ஆனால் என்ன ஆஃப் தான் இருக்குது. இதில் எப்படி விளையாடுறது? அப்படிலாம் இல்லைப்பா, இது வந்து ஒரு ஃபோல்டபுள் செஸ். இதை ஓப்பன் பண்ணோம்னா இது ஃபுல் போர்டு மாதிரி ஆயிடும். ஏய் சூப்பரா இருக்குப்பா இந்த செஸ்ஸு. ஓ, காயின்ஸ் எல்லாம் இப்படி பேக் சைடுல இருக்கா? பார்க்கவே செம்மையா இருக்கு. செம்மையா இருந்து என்ன பண்ண? உங்களுக்கு தான் செஸ்ஸே விளையாட தெரியாதே. அர்ஜுன், உனக்கு தான் விளையாட தெரியுமே, எங்களுக்கும் சொல்லிக் கொடு. எனக்கெல்லாம் யாரும் சொல்லித் தருவேன, நானே சூப்பராக விளையாடுவேன். உங்களுக்கு தான் தெரியாது. ரோசி வந்துட்டா. ஹாய் காய்ஸ், எல்லாரும் வந்துட்டீங்களா? நான் தான் ரொம்ப லேட்டு போல, ஐ எம் வெரி சாரி. நான் ஆக்சுவலி வெளியில் போயிருந்தேன், அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என்னப்பா, உனக்காக நாங்கள் எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் தெரியுமா? ஆமாம், எங்களை எதுக்கு வர சொன்ன ரோசி? சரி, நான் என்னோட ஃபேவரட்டான பிளேஸில் போய் செட்டில் ஆயிடுறேன். அப்பா, என்ன ஏறவே கஷ்டமாக இருக்கு. டண்டனக்கா, டனக்கடக்கா. அப்பா, இப்படி ஆடுறது எவ்வளோ ஜாலியாக இருக்கு. டண்டனக்கா டனக்கடக்கா. என்ன இந்த பொண்ணு இப்படி ஆடிட்டு இருக்கு ஜங்கு புங்குன்னு? ஹே ரோசி, என்னதுப்பா இது? என்னென்னமோ புதுசு புதுசா கொண்டு வந்திருக்கே. வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? காய்ஸ், இதுதான் நான் புதுசாக வாங்கின சயின்ஸ் கிட். இதை வச்சு நம்ம நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணலாம். இதில் நிறைய திங்ஸ் கொடுத்துருக்காங்க. மோல்டு இருக்குது, மெஷரிங் கப் இருக்குது, அதுக்கப்புறம் ட்ராப்லர்ஸ் எல்லாம் இருக்குது. இதை வச்சு நம்ம நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணி ஃபன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதை வச்சு ஒரு சோப் தான் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இதில் சோப் பேஸ்ட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதை கொஞ்சமாக எடுத்து மெல்ட் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கலர் 2-3 ட்ராப்ஸ் ஆட் பண்ணிவிட்டு, ஃப்ராக்ரன்ஸ் 2-3 ட்ராப்ஸ் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஹே, எப்படி ஊத்துறா பாரு, திருப்பி ஊத்து. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியுமே. இந்த மோல்டில் வந்து இந்த லிக்விட் வந்து அந்த மோல்டில் செட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். கரெக்டாக சொன்ன அர்ஜுன். சோப்பு ரெடி.